Unit 4 Principles of Inheritance. Now discuss the topic is karyotyping. What is karyotyping? Karyotyping is one of the technique. Listen, நம்ம third lesson already நிறைய டெக்னிக் படிச்சிருக்கோம். அமினோசென்டோசிஸ் உள்ள இருக்கிற குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸை பார்ப்போம்னு சொல்லி படித்தோமா. ஸோ அந்த குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸ் அமினோசென்டோசிஸை நம்ம அந்த கேரியோடைப்பிங் டெக்னிக் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எ செல் அண்ட் குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் pairs. So an ideogram refers to a diagrammatic representation of the chromosomes. இது என்னென்னா, இப்போ நம்ம அமினோசென்டோசிஸில் என்ன பண்ணுவோம், ஒரு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் உள்ளே இருக்கிற குரோமோசோம்ஸ், குழந்தைக்கு வந்து குரோமோசோம்ஸில் ஏதாவது டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தானப்போ ஐடென்டிஃபை பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேரியோடைப்பிங் ஸ்டடி தான் பண்ணுவோம். ஸோ கேரியோடைப்பிங்னா என்ன அப்படின்னா, இப்போ செல்லுக்குள்ளே தான் என்ன இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் குரோமோசோம்ஸ் இருக்குது. குரோமோசோம்ஸ்குள்ளே தான் என்ன இருக்குது, டிஎன்ஏ இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ்மா, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். அப்போ அந்த செல்லில் இருக்கிற குரோமோசோம்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி, ஸோ அதை வந்து 23 பேர்ஸாக அரேஞ்ச் பண்ணி, எப்படிப்பா பேர்ஸ் பண்ணுவோம், பேஸ்ட் ஆன் த மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், அதனோட சென்ட்ரோசோம் ரீஜியன்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த அரேஞ்ச் பண்ணி, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டயக்ராமேட்டிக் ஒரு கலர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த கலர்ஸை வந்து பேண்டிங் டெக்னிக் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் த ideogram. ஸோ த ideogram இஸ் ரெஃபர்ஸ் டு தி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ், தட் இஸ் கால்ட் as a karyotyping. Can you understand what is a karyotyping? Complete set of chromosomes is separated from the cell. So after separating, the chromosomes are arranged in pairs based on the centromeric regions. Okay, so if there is a diagrammatic representation refers of this chromosome, that is called as a ideogram. Okay, what is the procedure of preparation of karyotype? So the first was described by Geo and Levon, is culturing a lymphocytes from the human blood. இப்போ ஹியூமன் பிளட் இருக்கா, ஹியூமன் பிளட்டில் தான் என்ன இருக்குது, WBC செல்ஸ் ஆஃப் லிம்போசைட்ஸ் இருக்கா. ஸோ அது லிம்போசைட்ஸை கல்ச்சரிங் பண்ணுறப்ப தான் இவங்க வந்து இந்த கேரியோடைப்பிங்கை ஸ்டடி பண்ணாங்க. ஓகே, ஸோ த மைட்டோசிஸ் இஸ் இன்டியூஸ்டு ஃபாலோட் பை த அடிஷன் ஆஃப் கோல்கைன். ஸோ மைட்டாசிஸ், ஒரு செல்லில் மைட்டாசிஸை வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆட் பண்ணலாம், கோல்கைன் ஆட் பண்ணி, ஸோ அந்த மெட்டாஃபேஸோடு என்ன பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, மைட்டாசிஸ் ஸ்டேஜில் மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், ப்ரோஃபேஸ், டீலோஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஸோ அந்த மெட்டாஃபேஸில் தான் நமக்கு கரெக்டாக அதனோட ஈக்வேட்டரியல் பிளேட்டோடைய கிளியரன்ஸ் தெரியும். எந்த ஒரு ஸ்டடி பண்ணாலும் குரோமோசோம்ஸோடைய எந்த ஃபேஸில் தான்ப்பா பண்ணுவாங்க, மெட்டாஃபேஸில் தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கோல்சிகைன் ஆட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், மைட்டாசிஸ் ஸ்டேஜ் நடந்தாலும் மெட்டாஃபேஸோட என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சூட்டபிள் ஃபேஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் ஃபோட்டோகிராஃப்ட். ஸோ இதில் தான் கிளியரன்ஸ் ஆஃப் ஏ குரோமோசோம்ஸோடைய குரோமேட்டிட் centromere regions clear-ஆ தெரியும். Can you understand? So the Geo and Levon, it's described them the culturing lymphocytes from the human blood. The mitosis is induced, added the colchicine. So these are the, what is the role of this colchicine, is arresting the cell division at metaphase. So it will be helpful to chromosomes photographed. Okay, now the individual chromosomes are cut off from the photograph. ஸோ ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஆர்டராக ஹோமோலோகஸ் பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, கேரியோடைப். ஸோ த குரோமோசோம் பேண்டிங் பெர்மிட்ஸ் த ஸ்ட்ரக்சரல் டெஃபினேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். A to G பேண்டிங் வரைக்கும் வைப்பாங்க, சரிங்களா. ஸோ அது வந்து என்னென்னா, இந்த பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமெரிக் ரீஜன்ஸை வச்சு 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸையும் செப்பரேட் பண்ணியிருப்பாங்கப்பா பேண்டிங் டெக்னிக்கில். ஓகே, ஸோ குரோமோசோம் பேண்டிங் நோட் பண்ணிக்கோங்க, தட் இஸ் பெர்மிட்ஸ் த structural definitions and differentiations of chromosomes. இந்த மாதிரி தான் நமக்கு கம்பைனிங்காக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேஸ்ட் ஆன் சென்ட்ரோமெரிக் ரீஜியன்ஸை we have to arrange the fashions in homologous pairs. So this arrangement is called as the karyotyping. So this is a chromo banding permits it helpful to structural differentiations on differentiations of chromosomes. Okay,
applications of karyotyping is important 3 mark question ma. So this is helps in gender identification மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம amniotic fluidல வச்சு தானே என்ன பண்ணுவாங்க, அதை தான் என்ன பண்ணிட்டாங்க இப்போ பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த karyotyping மெத்தட்ஸ் மூலமாக தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ் டு டிடெக்ட் த குரோமோசோமல் aberrations like deletion, duplication, translocation, non distinctions of chromosomes. ஸோ இப்போ ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த இது மூலமாக என்ன பண்ணுவாங்க, கேரியோடைப்பிங் மூலமாக அந்த குரோமோசோம்ஸ் கரெக்டாக இருக்கா, இல்லை அபரேஷன்ஸ் ஆயிருக்கா, இல்லை எதுவும் மால் ஃபார்மேஷன்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஓகே, குரோமோசோமல் டிசார்டர்ஸ் அந்த குழந்தைக்கு வருமா அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். So also it is identified the abnormalities of chromosomes like aneuploidy. So abnormalities aneuploidy, allouploidy ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம லேட்டராக 5 mark கொஷின்ஸ் படிப்போம். aneuploidy அவங்களுடைய ஆட்டோசோமல் குரோமோசோம்ஸில் ஏதாவது abnormalities இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் predicting the evolutionary relationship between species and genetic disease also detected by this technique. I repeat, gender identification, chromosomal aberrations, abnormalities like aneuploidy chromosomes, predicting the evolutionary relationship between species and human disease, genetic disease can be identified. So these are the 5 important applications of karyotyping. This is also important 3 mark question. Human karyotype, I already said that the position of the centromere and relative length of the 2 arms, the chromosomes are 3 types. One is metacentric, submetacentric and agrocentric. And delocentric chromosomes kuda irukku, but in this condition of the karyotype the 3 types of centromeric regions only present. Okay, the photograph the chromosomes is arranged in from A to G and the grouping pattern வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சும்மா ஒரு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் இது டீட்டெயில் ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் அபவுட் இட். How the karyotyping is arranged is based on position of centromere. What are the 3 types of chromosomes is present in humans? Metacentric, submetacentric and agrocentric. So these are the photographs are arranged from descending length in groups from A to G. Okay, next is this is pedigree analysis. So the pedigree நம்ம லாஸ்ட்லேயே படித்தோம், கிளாடோகிராம், கிளாடிஸ்டிக்ஸ் +1ல படித்தோமா ஃபஸ்ட் லெசனில். So the pedigree is a family tree is drawn with standard genetic symbols. ஸோ இது வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே, எந்த கேரக்டர் யாருக்கு அப்பாக்கிட்டேருந்து வந்திருக்கா அம்மாக்கிட்டேருந்து வந்திருக்கா அப்படிங்கிறது ஈஸியாக இந்த ஃபேமிலி ட்ரீ மூலமாக நமக்கு வந்து ஸ்டடி பண்ணலாம். ஓகே, ஸோ த pedigree analysis is the study of traits as they have appeared in a given family line for several past generations. So this is a definition of pedigree analysis. Is one of the study of traits. It appeared in a given family line for several past generations. Can you understand?